ரோமருக்கு எழுதின நிருபம். ரோமாபுரியுள்ள விசுவாசிகளுக்கு பரிசுத்த பவுல் எழுதின நிருபம். நிருபத்தினுடைய பின்னணியை முதலாவது பார்க்கலாம். ரைட், முதலாவது பின்னணி சொல்லும்போது யார் எழுதுனது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். வாசிங்க, ரோமர்களும் 1:1 இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனுமாகிய பவுல். யார் எழுதினார்? பவுல் அப்போஸ்தலன் எழுதினார். அப்போஸ்தலனாகிய பவுல் எப்போ அதை எழுதினார்? எப்போ எழுதினார்? ஒரு சில குறிப்புகளுக்கு வாசிங்க. ரோமர்களும் 16:23. என்னையும் சபையனைத்தையும் உபசரித்து வருகிற காயு உங்களை வாழ்த்துகிறான். பட்டணத்து உக்கிரானக்காரனாகிய ஈரஸ்தும் சகோதரனாகிய குவர்த்தும் உங்களை வாழ்த்துகிறார்கள். இப்ப யார் வீட்டுல தங்கி இருக்கார்? அவரு காயு வீட்டுல. காயு எந்த ஊரை சேர்ந்தவரு? சரி, கொரிந்தியர் 1:14. என் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தேன் என்று ஒருவனும் சொல்லாதபடிக்கு நான் கிறிஸ்புவுக்கும் காயுவுக்குமேயன்றி உங்களில் வேறொருவனுக்கும் ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை. அப்ப காயு எந்த ஊருக்காரரு? கொரிந்து பட்டணத்துக்காரர். அப்ப கொரிந்து பட்டணத்துல இருந்து இவர் இந்த நிருபத்தை எழுதியிருக்கார். கொரிந்து பட்டணத்துல எப்பொழுது இருந்தார்? அப்போஸ்தலர் நடவடிக்கையில எந்த பகுதியில இருக்காரு? கொரிந்து பட்டணத்துல முக்கியமான ஆட்கள் இருக்கிறாங்களே. பாக்கிலா கிறிஸ்தவர் எந்த அதிகாரம்? 18 அதிகாரம். 18, 19 அதிகாரத்துல நான் அவர்கள் கொரிந்து பட்டணத்திலே செய்கிற ஊழியத்தையும் கொரிந்து பட்டணத்தில் ஏற்பட்ட பெரிய கோத்திர மொழியும் பார்க்கிறோம். அந்த நாட்களில தான் அவர் இந்த நிருபத்தை எழுதியிருப்பார் என்று வேத பண்டிதர்கள் அதை சொல்றாங்க. ரைட், ஆகையினால நேரடியாக எந்த வசனமும் இல்லை. ஆனா ஒரே ஒரு வசனம் இருக்கு. காயு வீட்டுல தங்கி இருக்காருனால காயு கொரிந்து பட்டணத்தை சேர்ந்தவர். அந்த கொரிந்து பட்டணத்துக்கு எப்போ போனார் அப்படின்னா அப்போஸ்தலர் 18-19 அவர் போனார். எங்க இருந்து எழுதினாரு? அதெல்லாம் கணக்கு பார்த்தீங்கன்னா கிபி 57 கிறிஸ்துவுக்கு பிறகு 57வது வருஷத்துல அவர் 2வது மிஷனரி பிரயாணத்தின் போது கொரிந்து பட்டணத்துல இருக்கும்போது அவர் ரோமாபுரிக்கு அந்த புத்தகத்தை எழுதினார். யார் பெறுபவர்? அது நமக்கு தெரியும். 2வது வசனம் வாசிக்க. ரோமாபுரியில் உள்ள தேவப்பிரியரும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாகிய அனைவருக்கும் எழுதுகிறதாவது, ரோமாபுரியில இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் எழுதினார். நோக்கம் என்ன? எதற்காக எழுதினார்? ரோமர்கள் 1:10-15 வரைக்கும் நிறைய காரணங்களை அங்க சொல்றாரு. வரிசையா என்னென்ன சொல்றாரு? நீங்க ஸ்திரப்படுவதற்காக, அப்புறம் நான் ஆறுதல் அடைவதற்காக, அதுக்கப்புறம் பிரஜாதிகளுக்குள்ள மற்றவர்களுக்குள்ள பலன் அடைஞ்சது போல உங்களுக்குள்ளாக பலனை அடையணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அந்த விசுவாசிகளை பார்த்து அந்த விசுவாசிகளுக்கு தனக்கு கிடைத்த வெளிப்பாடுகளை அவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும், அவர்களுக்கு சொல்லித்தர வேண்டும் என்ற ஒரு ஆசையினாலே அவர் இந்த நிருபத்தை எழுதுகிறார். பாருங்க என்ன எழுதுறாரு இதுல. அதாவது அவர் எழுதுற நோக்கம் இது விசுவாசிகள் ஆண்டவர்களாக வளரணும், இவர்கள் ஆண்டவர்களாக வரணும் அப்படின்னு எழுதுறாரு. என்ன எழுதுறார்? வாசிங்க. ரோமர் 1:16. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். 4:5. ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். ரோமர் நிருபத்தினுடைய தலைப்பு கொடுத்தா இது சுவிசேஷம் அல்லது நற்செய்தி. சுவிசேஷனா என்ன அப்படின்னு கேட்டா அது எந்த ரோமருக்கு நிறுவத்தை ரோமருக்கு நிறுவனம் தான் சுவிசேஷத்தை தெளிவாக சொல்லுகிற ஒரு புஸ்தகமா இருக்கு. அடுத்ததாக
விசுவாசத்தினாலே கிடைக்கிற தேவனி சுசேஷன் என்ன? நீ ஒன்றும் செய்ய வேணாம். 4:5 சொல்லுகிறது, ஒருவர் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்கிறவர்களே விசுவாசம் வைத்தால். அப்ப விசுவாசத்தினாலே கிடைக்கும் தேவனுடைய. அப்ப சுவிசேஷம் என்ன? நீ இயேசு கிறிஸ்து உனக்காக சிலுவையிலே செய்து முடித்த காரியத்தை நீ விசுவாசித்தால் உனக்கு கிடைப்பது என்ன? தேவனுடைய. நீ தேவனுடைய நீதியாக நீதி உனக்கு கிடைத்தால் நீ தேவனாலே அங்கீகரிக்க. ரைட். ஸோ இதுதான் ரோமர்களுடைய அல்லது கருப்பொருள். ரைட். ஸோ எல்லாம் இதை பற்றி சுற்றியே தான் பேசிட்டே வருவார். ரைட். என்னென்ன காரியங்கள் சொல்றாரு? முதல்ல சொல்றாரு, பாவம் மற்றும் குற்ற உணர்வு கிட்டி காட்கிறது. மனித குலம் அனைத்தும் தேவனுக்கு முன்பாக குற்றவாளியாக நிற்கிறது. வசனம் சொல்லுங்க. எல்லாரும் பாவம் செய்து தேவமகிமையற்றவர்களாகி. ரோமர் 3:23. நல்லவன் ஒருவனும் இல்லை, நீதிமான ஒருவனும் இல்லை. ரொம்ப தெளிவா சார். அப்ப யாரா இருந்தாலும் சரி, அவர்கள் அனைத்து உலகமும் அனைத்து உலக மக்களும் தேவனுக்காக குற்றவாளிகளாக பாவிகளாக நிற்கிறார்கள். கிருபையும் நீதிமானாக்கப்படுதலையும் சொல்லுங்கள். எப்படி நீதிமான் ஆகிறது? எனக்கு எதுவுமே இல்லை, தேவன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதன் மூலமாக ஒரு மனிதன் இலவசமாக தேவனுக்கு நீதிமானாக. இது ஆயிட்டமா? இவன் ஆயிட்டமா? நல்லா கவனிங்க. நீதிமான ஆகல, ஆனா நீதிமானாக நாம் அறிவிக்கப்படுகிறோம். டிக்ளேர்டு. நான் நீதிமான் என்று தேவனாலே அறிவிக்கப்படுகிறேன். நான் பரிசுத்தவான் என்று அறிவிக்கப்படுகிறேன். நான் குற்றம் மற்றவன் என்று அறிவிக்கப்படுகிறேன். எதனால? இயேசு கிறிஸ்துவே நான் விசுவாசம் வைக்கப்படுகிறேன். தேவன் நீதிமான் என்று அறிவிக்கிறார். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். சொல்லிய டிக்ளரேஷன். நாம் நீதிமான ஆகல, தேவனுடைய நீதியை நான் தரித்துக் கொள்கிறேன். உள்ள என்ன இருக்கு? அந்த பழைய சுவம் அப்படியே இருக்குது, போகல. நல்லா கவனிங்க, சரியா புரிஞ்சுக்கணும். ரைட். அப்ப நான் தேவனாலே நீதிமான் என்று அறிவிக்கப்படுகிறேன். தேவன் நீதியினாலே நான் மூடப்படுகிறேன். ஆகியனாலே தேவன் என்னை பார்க்கும்போது எப்படி பார்க்கிறார்? விசுவாசம். விசுவாசம் மட்டுமே போதுமா? ரொம்ப அழகாக ஆர்ஜி பண்ண, ரொம்ப அழகாக பண்றாரு. ஏன்னா இவர் நியாயப்பிரமாணத்தை நல்லா கற்று தேர்ந்த ஒரு மனுஷன். இதா அமாலியின் பாதத்தில் உட்கார்ந்து நியாயப்பிரமாணத்தை கரைச்சி குடிக்க மனுஷன். அப்ப ரொம்ப ஆர்ஜிமெண்ட் அழகா சொல்றாரு. ஐயா, விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லப்படுகிற ஆபிரகாம் எப்படி நீதிமானானான்? அவனும் விசுவாசமானதான் நீதிமானான். அப்ப விசுவாசம் ஒன்றுதான் ரட்சிக்கப்படுவதற்கு ஒரே வழி, வேற எதுவுமே கிடையாது. பரிசுத்த ஆவியாருடைய காரியத்தை ரொம்ப அழகா சொல்றாரு. புதிய வாழ்வு, எனக்கு புதிய வாழ்வு கிடைத்தது என்ற உறுதி யாருனால கிடைக்கிறது? பரிசுத்த ஆவியானவராலே கிடைக்கிறது. சாவரனிட்டி, அதாவது தேவனுடைய இறையாண்மை. இது ரொம்ப 9ஆம் அதிகாரத்தில் பழப்புவாரு, சரியா புரிஞ்சுக்கிறாரு. தனிநபர்கள் ரட்சிப்பு, அது மட்டுமல்ல தேசங்களின் வரலாறு. ஆண்டவர் இடம் பற்றி தான் பார்க்குறாரா? இல்லை, பாபிலோன்ல யார் அரசாளர் தீர்மானிக்கிறது யாரு? யாரு? ஆண்டவர். மறந்துடாது. அப்ப தேவனுடைய இறையாண்மை என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இருக்கிறது. இந்த தேசங்களின் வரலாறிலும் யாருடைய கட்டப்பட்டது? அவருடைய ஆளுகை இருக்கிறது. அடுத்தது கடைசியாக சபையிலே ஐக்கிய வேணும்,
பிரஜாதிகள் யூதர்களுக்கு வித்தியாசமே இல்லை. ஏன்னா யூதர் பிரஜாதிகள் ஏற்கனவே ரொம்ப கஷ்டமான காரியம். அதேதான் யூதர்கள் பிரச்சனை. யூதர்கள் சபையில வரும்போது யூதனுக்கும் பிரஜாதிக்கும் அடிமைக்கும் தியாகிகளுக்கும் எந்த விதமான வித்தியாசம் வேறுபாடும் எல்லாரும் சமம், எல்லாரும் ஒன்றாக இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. சரி, இதுதான் சுருக்கமாக ரோமருக்கு நிறுவக்கூடிய கருப்பு. ரோம சபையுடைய பின்னணி என்ன? முதலாவது நம்ம தெரிய வேண்டியது, பவுலப்போசை இது உருவாக்கவில்லை. பவுலப்போச சபையை உருவாக்குனாரா? நிறைய சபையில உருவாக்கினார். ஆனா ரோமாவில் இருக்க சபையை யார் உருவாக்கல? பவுலப்போசன் உருவாக்க. எப்படி வந்துச்சு? எப்படி வந்திருக்கும்? அப்போஸ் 2ஆம் அதிகாரத்துல பேதுரு பேசும்போது யாரெல்லாம் அங்க இருந்தா? நல்லா கவனிங்க. இந்த அப்போஸ் 2ஆம் அதிகாரம் பெந்தேகோஸ்தே நாள் இருந்தது, 50வது நாள். அது அறுப்பின் பண்டிகை. இப்ப அந்த பண்டிகையை கொண்டாடுவதற்காக உலகம் எங்கும் இருந்து யூதர்கள் எங்க வந்திருக்கிறாங்க? எருசலேமுக்கு வந்திருக்கு. இப்ப அந்த எருசலேம்ல இருக்கும் பொழுது அவர்களுடைய சொந்த பாஷை, போற இடத்துல அவங்க அந்த பாஷையை கற்றுக்கொள்வார்கள். அந்த பாஷை தான் பேசுவாங்க. நீங்க இப்ப பாத்தீங்கன்னா இது எல்லாரும் யூதர்களும் யூத மார்க்கத்தில் அமைந்தவர்களும். இப்படிப்பட்ட ஆட்கள் சுவிசேஷத்தை கேட்டு அன்றைக்கு 37 சொல்றாங்க, இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாய் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட கூட்டத்துல யாரும் இருந்திருப்பாங்க? ரோமாபுரியிலே இருக்கிற யூதர்களும் இருந்திருப்பாங்க. அவர்கள் போய் அங்கே சபைகளை உருவாக்கினார். ரைட்? பெந்தேகோஸ்தே நாள் ரட்சிக்கப்பட்ட சிலரால் அது உருவாக்கப்பட்டிருக்கும். அதுதான். ஏன்னா வேற எந்த குழுவும் கிடையவே கிடையாது. ஆகையினால இந்த ஒரு பாசிட்டிவ் தான் இருக்கு. ஏன் ரோமாபுரிக்கு முக்கியத்துவம்? ரோமா பேரரசின் தலைநகராக இருந்து மத்திய தரைக்கடல் அந்த ஏரியா ஃபுல்லா ரோமா பேரரசு இருக்கிறதுனால எல்லாவற்றிலும் யாருடைய இன்ஃபுளுன்ஸ் இருக்கு? ரோமாபுரியுடைய ஆளுகை இருந்தது. அரசியல் மற்றும் கலாச்சாரத்திலே அது முக்கியமான ஒரு நகரமாக இருந்தது. ஆகையினாலே ரோமாபுரிக்கு தேவனுடைய சத்தியங்களை கொண்டு போகும் பொழுது அது உலகம் எங்கும் போவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருந்ததுனால ரோமாபுரிக்கு போகணும்னு சொல்லி ரோமாபுரி சபை முக்கியத்துவ சபை. அது மட்டும் இல்லாம அங்க யூதர்களும் இருந்தாங்க, பிரஜாதிகளும் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருந்து கிளவுதி ராயன் என்ற ஒரு ஆளுடைய காலத்துல அங்க இருந்து எல்லாரும் யூதர்களை கிளப்பு. இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? அப்போ சில 18ஆம் அதிகாரத்துல அபிதமாக கிளவுதி ராயனாலே சொல்லப்பட்டு போனவங்க தான் அதுக்கப்புறம் ரோமானிய திருச்சபையினுடைய ஆவிக்குரிய சாட்சி 1ஆம் அதிகாரம். உங்கள் விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமாகிறபடியினாலே. உங்களுடைய விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமாய் இருக்கு. அப்ப விசுவாசத்துல அவருடைய ஆவிக்குரிய காரியங்களை குறித்து உலகமெங்கும் இருக்கிற விசுவாசிகளுக்கு என்ன இருக்கு? தெரிய வந்திருக்கிறது. அப்ப ஆவிக்குரிய சாட்சியுள்ள ஒரு சபையாக அது இருந்திருக்கு. அது மட்டுமல்லாமல் ரோமர்கள் 16ஆம் பார்த்தீங்கன்னா எத்தனை வீட்டுல சபைகள் கூடி வருகிறது, நிறைய இடங்கள்ல கூடி வருகிற சபைகளை குறித்து அவர் பேசுகிறார். இப்ப ஆகையினால ரோம திருச்சபை முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆகையினாலே அந்த திருச்சபைக்கு ஒரு கடிதத்தை எழுதுவது நல்லது என்று பவுலப்போஸ்தலன் கண்டார். சுருக்கம், முதல் 3 அதிகாரம் 1 முதல் 3 அதிகாரங்களிலே உலகளாவிய ஒரு பிரச்சனையை பற்றி பேசுறார். என்ன பிரச்சனை? அனைவரும் பாவிகள். ரைட்டா? பிரஜாதியாரை பற்றி சொல்லும் பொழுது தேவனை பற்றி தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்டா தெரியுமா தெரியாதா? தெரியும். எப்படி தெரியும்?
படைப்பிலே சிருஷ்டிப்பிலே தேவன் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனாலும் அதை ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல், சிருஷ்டியானவரை ஸ்தோத்திரிக்க மனமில்லாமல், அவர்கள் சிருஷ்டியை துதிக்க, அவர்கள் சிருஷ்டியை வணங்க வந்தார். ஆகையினாலே அவர்கள் குற்றவாளிகள். அப்ப யூதர்கள் தெரியுமா தெரியாதா? தெரியும். அவருக்கு பிரமாணம் கொடுக்கப்பட்டதா? கொடுக்கப்பட்டது. ஆனா அவங்க எப்படி பாவிகளானாங்க? பிரமாணத்தை மீறினாங்க. ஆகையினாலே அது யூதரா இருந்தாலும் சரி, பஜாதியா இருந்தாலும் சரி, 2 பேரும் தேவன் முன்பாக ஆகினால் நீதிமான் ஒருவனும். இத முதல் 3 அதிகாரத்துல ரொம்ப தெளிவாக இதை அழகாக விளக்குகிறார். இதுதான் முதல் 3 அதிகாரத்துடைய சுருக்கம். அடுத்தது 3 முதல் 5 வசனத்துல 5 அதிகாரத்துல விசுவாசத்தினாலே 4வது அதிகாரம் 5வது அதிகாரம், சாரி நான் 3 போட்டுக்கிறேன், 4, 5 விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுதல் இந்த தலைப்புல பேச ஆரம்பிக்கிறார். என்ன பேசுறாரு? தேவன் மனுஷனை என்ன ஆக்கணும்? மனுஷன் எப்படி இருக்கிறான்? பாவியா இருக்கிறான். அவன் என்ன ஆக்கினா ஏற்றுக்கொள்ள முடியும்? யார மாதிரி நீதிமான் ஆகணும்? தேவனை போல நீதிமான். அப்ப மனுஷனுடைய நீதி ஒருவருக்கும் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆகையினாலே தேவன் மனிதனை நீதிமானாக்க வேண்டும். இதுதான் தீர்வு. அப்ப எப்படி தீர்வு? இது நியாயப்பிரமாணத்தை கடைபிடிப்பதனாலே கூடாது. ஏன் நியாயப்பிரமாணம் கொடுத்தாரு? அது தெளிவா சொல்றாரு. நியாயப்பிரமாணம் எதுக்காக கொடுக்கல? மனுஷனை நீதிமான் ஆக்கும்படியாக, அது தேவன் அவனை அங்கீகரிக்கும்படியாக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படவில்லை. தேவனிடத்திலே நம்மை வழிநடத்தும்படியாக கொடுக்கப்பட்டதான் நியாயப்பிரமாணம். அப்ப நியாயப்பிரமாணத்தை கடைபிடிப்பதனாலே ஒரு மனிதன் நீதிமானாக மாற்றப்பட முடியாது. எப்படி கிடைக்கிறது? இயேசு கிறிஸ்துவை வைக்கிற விசுவாசத்தால் வெளிப்படுகிறது. தேவனுடைய நீதி அவனுக்கு தெரியும். அது உதாரணத்தை பாருங்க. ஆபிரகாம் பிரிவினால விசுவாசத்தாலே நீதிமான் ஆக்கப்பட்டார். கிறிஸ்துவின் மூலம் விசுவாசிகள் தேவனோடு ஒப்புரவாக்கப்படுகிறது. இதுதான் 4, 5 அதிகாரங்கள ரொம்ப தெளிவா சொல்றாங்க. 6, 8 பரிசுத்தமாக்கப்படுதல் மற்றும் ஆவிக்குள்ளான வாழ்க்கை. ஆவியானவருடைய கட்டுப்பாட்டில் வாழ்கிற வாழ்க்கையை பற்றி 6 முதல் 8 அதிகாரங்களை பேசுகிறோம். 6ஆம் அதிகாரத்துக்கு 8ஆம் அதிகாரம் வரைக்கும் மனப்பாடம் போறோம். 6, 8 மனப்பாடம் பண்ணணும்ன்றது இது நம்ம மனப்பாடம் பண்ண வேண்டியது கட்டாயம். ஏன்னா வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும்னா 6ஆம் அதிகாரமும் 8ஆம் அதிகாரம் தெரியாம ஒரு விசுவாசி வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியாது. பரிசுத்தமாக்கப்படுதல் அப்படின்னு அர்த்தம். ஆயிட்டமா? பரிசுத்தமாக நீதிமான் ஆயிட்டமா? இல்ல. அப்ப இதெல்லாம் டிக்ளரேஷன் தான். நம்மை ஆண்டவர் என்ன பண்றாரு? நான் கிறிஸ்துவை விசுவாசித்த பொழுது என்னை நீதிமானாக பரிசுத்தவானாக அவர் அங்க அறிவிக்கிறார். ஆனால் தொடர்ந்து நான் அந்த வாழ்க்கையை வாழ்வதற்காக என்னோடு கூட இருந்து எனக்கு ஆலோசனை சொல்லக்கூடியாக, என்னை வழிநடத்தும்படியாக கொடுத்திருக்கிறவர் யாரு? பரிசுத்த ஆவி. இப்ப நீதிமானாக்கப்பட்டபடினாலே என்னுடைய வாழ்க்கை மாற்றப்படுகிறது. இதான் பெரிய வித்தியாசம். ஒரு பன்றியுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு ஆட்டுக்குட்டியின் வாழ்க்கைக்கு மாற்றப்படுகிறேன். என்னுடைய சுபாவம், அடிப்படை சுபாவம் மாற்றப்படுகிறது. எதுவும் செய்யலாம். பழையதை ரிப்பேர் பண்ணே வைக்கல, புது சுபாவத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு கிறிஸ்துவுக்கு தான் புது சுத்தியாய் இருக்கிறார். பழையவைகள். அப்ப நீதிமானாக்கப்பட்டதுனாலே ஒரு மாறுபட்ட வாழ்க்கைக்கு அது வழி நடத்துகிறது. விசுவாசிகள் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்படுகிறார்கள்.
என்ன அர்த்தம்? இவ்வளவு நாள் நான் பாவத்தை செஞ்சுதான் ஆகணும்னு கட்டாயம் இருக்கு. ஏன்? நான் அதுக்கு அடிமையா இருக்கிறேன். ஆனால் நான் இயேசு கிறிஸ்து விசுவாசித்த பிறகு அந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து எனக்கு என்ன கிடைக்குது? விடுதலை. அதனால 6:14 வாசிச்சீங்கன்னா 6:14 சொல்லுது. நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. Sin will not have dominion over you. உங்களை ஆளுகை செய்யாது. ஆளுகை செய்யறதுக்கு முடியாது. இப்ப நான் பாவம் செய்யணும் அர்த்தம். நானா வாழன்ற போய் இதுவே நான் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்படுகிறார்கள். ஆனால் என்ன தொடர்கிறது? இந்த பழைய சுவாங்க இருக்கிறபடினாலே மாம்சத்தோடு எனக்கு ஒரு போராட்டம். இவ்வளவு நாள் போராட்டமே கிடையாது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு ஒரு பெரிய போராட்டம் வாழ்க்கையில ஆரம்பிக்கும். 8ஆம் அதிகாரத்துல தான் ஹையஸ்ட் பாயிண்ட் ஆரம்பிக்கும் போதே ஆரம்பிக்கிறாரு. தேவன் அவருடைய குமாரனுடைய மாம்சத்திலே பாவத்தை ஆக்கிவிகளால் தீர்த்தார். அப்ப அவரை விசுவாசிக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களாக நடந்து கொண்டால் என்ன பண்ண மாட்டாங்க? மாம்சத்தையே நிறைவேற்ற அப்படியே சொல்லிட்டே வராரு. எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய அப்படியே ஒன்னா சொல்லிட்டே வர. அதுலதான் 8ஆம் அதிகாரத்துல ரொம்ப அருமையான அநேக வசனம். 8:28 என்ன சொல்லுது? அழைக்கப்பட்டவர்களாய் தேவன் அன்புகளுக்கு சகல நன்மைக்கு எதுவாக 29ஆம் வசனம் என்ன சொல்லுது? எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தன்னுடைய குமாரனின் சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்காக முன்குறித்தார். எல்லாம் சொல்லிட்டே வந்து தேவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் கற்றெடுத்திருக்கிறாரு. ஆகையினால அவருடைய அன்பிலிருந்து எதுவும் பிரிக்கவே முடியாது சொல்லுவார். 6லிருந்து 8ஆம் அதிகாரம் வரைக்கும் இந்த காரியத்தை சொல்றாங்க. சரி, அடுத்தது 9லிருந்து 11 வரைக்கும் இஸ்ரவேலை பற்றி பேச ஆரம்பிக்கிறார். 9ஆம் அதிகாரம் பயங்கரமா பேச ஆரம்பிக்கிறாரு. 11ஆம் அதிகாரத்தில் உச்சக்கட்டத்தில் பேசுறாரு. 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டொலிவமரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவமரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன்பங்காளியாயிருந்தாயானால் நீ அந்த கிளைகளுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே. பெருமை பாராட்டுவாயானால் நீ வேரைச் சுமக்காமல் வேர் உன்னைச் சுமக்கிறதென்று நினைத்துக்கொள். 10-18ஆம் வசனத்தை கண்ணாமலாம் திட்டுறாரு. என்ன சொல்றாரு? அந்த கிளையில் விரோதமா பெருமை பாராட்டாதே. யாரை வச்சு தராரு? பிரஜாதிகளுக்கு பேசுறேன். இஸ்ரவேல் ஜனங்களும் ஏன் இப்படி இருக்கிறாங்க? இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் தெரிந்து கொண்டார். யோவான் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுது, அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்? தேவர்களை தெரிந்து கொண்டாரே, தேவனவர்களை தந்தை ஜனங்களாக கொண்டு வந்தாரே, இவ்வளவு தூரம் கொண்டு வந்தாரே, நடுநிலைக்கு கொண்டு வந்தாரே, நேரடியாக அவரை ஆளுகை செய்தாரே. அப்ப போச்சா? இல்லை, தேவனுடைய அனாதி இறையாண்மை. தேவன் எதையும் தவறாக செய்கிற தேவன் அல்ல. தேவன் எல்லாவற்றையும் திட்டமிட்டு செய்கிறார். எப்ப திட்டமிட்டார்? உலக போற்றுகிறார் திட்டம். நீதான் நமக்கு தெரியுது. தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் விதமாக தன்னை நிராகரிப்பார் என்பதை அறிந்தவர். அதனாலே 12ஆம் வசனம் சொல்லுது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசமாவதால் அவரை ஏற்றுக்கொண்டு எத்தனை பேருமோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாக போ. அப்ப இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டு தள்ளிட்டாரா? அது கேட்க இல்ல. கடைசியில இஸ்ரவேல் ஜனங்கள் தேசமாக இயேசு கிறிஸ்துவை வைத்துக்கொள்ள ஆயத்தம். அத சொல்றாரு.
அது 9லேருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் இது பண்றாங்க. ரைட்? இஸ்ரவேல்ல ஒரு கூட்டம் ஆண்டவரை விசுவாசித்து, ஆனால் தேசமாக இஸ்ரவேல் ஜனங்கள் கிறிஸ்துவின் ரட்சிப்பை அவர்கள் அங்கீகரிப்பார்கள். சரி. அடுத்ததாக 12-15 வரைக்கும் நடைமுறை கிறிஸ்தவ வாழ்க்கையை பற்றி. எப்போதுமே பார்த்தீங்கன்னா பவுலுடைய புஸ்தகங்கள் நிருபங்கள்ல பாதி சத்தியங்கள் இருக்கும், அந்த பாதி என்ன இருக்கும், நடைமுறை அப்ளிகேஷன். ரைட்? இப்போ நடைமுறை கிறிஸ்தவ வாழ்க்கை நிறைய காரியங்கள் சொல்கிறார். சுவிசேஷம் அன்றாட வாழ்க்கையை மாற்றுகிறது. 12வது அதிகாரம் சொல்லும் பொழுது உங்கள் ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்கள். அப்ப சபையில இருக்கிற வரங்களை பற்றி பேசுறாரு, அன்பு கூற பற்றி சொல்றாரு, ஆட்சியாளர்களை பற்றி பேசுறாரு. 13ஆம் அதிகாரத்தில் ஆட்சியாளர்களை பற்றி பேசுறாரு. அவள் கீழ்ப்படிய சொல்றாரு. ஒருவரோடு ஏற்றுக்கொள்ளுங்க. முக்கியமாக இந்த ஏற்றுக்கொள்ளுங்கள் சொல்றது ஏன் பிரச்சனை வருதுன்னா, ஏன் பிரச்சனை வருது, அந்த யூதர்களோ பிரஜாதிகளை தன்னுடைய சகோதரர்களாக ஏற்றுக்கொள்ள ரொம்ப கடினமான ஒரு காரியம். அதை செய்யும்படியாக அவர் சொல்லுகிறார். கடைசியாக 16ஆம் அதிகாரத்தில் வாழ்த்துக்களை சொல்லி அவர் பல ஆட்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி முடிக்கிறார். 16ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, இங்கெல்லாம் சபை இருக்கு, யாரெல்லாம் சபைக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரையா சொல்லி பேரை சொல்லி சொல்றாரு. பார்த்தீங்கன்னா நிறைய பேரை முகம் பார்க்கவே இல்லை. பார்த்தீங்கன்னா ரோமாபுரியில் இருக்கவங்கள முகம் நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் இவரை பற்றி கேள்விப்பட்டிருக்காங்க, அவங்கள பற்றி இவர் கேள்விப்பட்டிருக்காங்க. இந்த நேரத்தில் ஃபோனும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் எல்லா காரியங்களும்